வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி மகாநதியில் பார்த்தீங்கன்னா, காவேரி வந்து குட்டி அம்மா வீட்டுக்கு வந்து போயிருப்பாங்க. போயிட்டு வந்து காவேரியை பார்க்க போனோன்னே விஜய் வந்து டென்ஷன் ஆகிடுவார். உங்களுக்கு ஒரு தடவை சொன்னால் புரியாதா அப்படின்னு சொல்லிட்டு, ஹலோ இங்கே பாருங்கள், நான் உங்களை பார்க்க வரல, அவர் டீச்சராக வந்து ஸ்டூடெண்ட்டை பார்க்க வந்திருக்கேன், 2 நாள் வரலையில அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லுவாங்க. அப்புறம் வந்து குட்டி அம்மா இங்கேருந்து ஓடி வந்து காவேரி மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிக்கும். ஸோ அதை பார்த்துட்டு அம்மோ ஃபஸ்ட்டு ஒரு ரூமுக்கு போ அப்படின்னு சொல்லுவார் விஜய். காவேரி வந்து ஏன் இப்போ போக சொல்கிறீங்க, நான் தான் பேசிக்கிட்டு இருக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. இது என் பொண்ணு, நான் வந்து வேறு ஸ்கூலில் சேர்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்லுவார். என்னது வேறு ஸ்கூலில் சேர்க்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து ரொம்ப ஃபீல் ஆகிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க அம்மாட்ட அக்காட்ட எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருப்பாங்க. உடனே காவேரியோட அக்கா சொல்லுவாங்க, அவங்க பொண்ணு அவங்க எங்கே வேணாலும் சேர்த்துட்டு போகட்டும் அப்படின்னு வந்து காவேரிகிட்ட சொல்லுவாங்க. காவேரிக்கு அப்போ தான் தெரியும், அந்த பொண்ணு மேலே ஏன் நான் இவ்வளோ அட்டாச்சாக இருக்கேன், இவ்வளோ லவ்வாக இருக்கேன்னு தெரியலையே, அந்த பொண்ணு வந்து அவங்க அப்பா எங்கே வேணாலும் சேர்க்கலாம், பட் எனக்கு ஏன் ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு யோசித்துட்டு இருப்பாங்க. ஸோ இதுக்கடையில் காவேரி பார்த்த பையன் வேற வந்து இடையில வந்து கேட்டுட்டு போவார், உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் என்னை பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நான் எப்போவுமே ரெடி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனிவே பாவமாக இருந்தது குட்டி காவேரியை பார்க்கும்போது. அந்த அவங்க அம்மாவுடைய ஃபோட்டோவை அந்த ட்ராவை திறந்து எடுத்து பார்க்க போகும், அதுக்குள்ளே விஜய் வந்துடுவார். ஸோ எப்படியாவது பார்த்துருவாங்கன்னு நான் நினச்சேன், பார்க்க முடியாமல் போயிடுச்சு. ஸோ எனிவே இன்னும் கதை பயங்கரமாக போகும்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது இதில் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ.